ஸ்ரீதர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் லேஅவுட் வெர்சஸ் லீனியர் லேஅவுட், கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு பிகினர்ஸ்க்காக இதை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு தட் ப்ராஜெக்ட். ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஹலோ வேர்ல்டு இருக்குது. சரிங்களா? இதனால் தெரியுது, ஜூம் பண்ணிக்கிறேன். சாரி, ரொம்ப ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டு இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு, அதாவது ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு லீனியர் லேஅவுட் நம்ம செக் பண்ணிவிடும். ஸோ இப்போது இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் இருக்குது. ஸோ பெட்டர் ஜஸ்ட் சேஞ்ச் இன்டு லீனியர் லேஅவுட். லீனியர் லேஅவுட் சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ இதில் மெயின் இம்பார்ட்டண்ட் லீனியர் லேஅவுட்டில் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இந்த டூ கான்டெக்ஸ்ட், இது வந்து எதுக்குன்னா எந்த ஆக்டிவிட்டிக்கான லேஅவுட்டு அப்படிங்கிறது. இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம லேஅவுட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அது தேவையில்லை. ஸோ இப்போ மெயின் திங் என்னென்னா, இதில் ஓரியன்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். லீனியர் லேஅவுட்டில் ஓரியன்டேஷன் ரெண்டே தான் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹாரிசாண்டல். சரிங்களா? சரி, ரெண்டும் பார்க்கும். வெர்டிக்கல்னால் என்ன? வெர்டிக்கலாக, அதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா நேராக வரும். அதாவது ஃப்ரம் டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாப் டு பாட்டம்ங்கிறது தான் வெர்டிக்கல், ஒரு லைன் போட்டிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வருது. அந்த லைன் எப்படி நம்ம பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்ஸ்ட் வியூ எடுத்துப்போம். டெக்ஸ்ட் வியூ மேட்ச் பேரண்ட் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மேட்ச் பேரண்ட் ஹைட் இஸ் ஸோ உங்கள் இது தான், ஒரு 50 dp கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா, இப்போது டெக்ஸ்ட்டு 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப மேலே இருக்குங்கிறனால ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங்னால் எல்லாத்துக்கும் உள்ளே வந்துடும். ஸோ ஒரு 10 dp கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கும். ஃபைன். ஓகே, இதை நம்ம ஃபுல்லாக மேட்ச் பேரண்ட் கொடுத்ததுனால இதை சென்டரைஸ் பண்ணிக்கலாம். இதை சென்டர் எப்படின்னா உங்களுக்கே தெரியும். கிராவிட்டி கொடுத்தோம்னா கிராவிட்டி சென்டர், இட்ஸ் கோயிங் டு சென்டர் வந்துச்சுங்களா? ஸோ இதை நல்லா கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்காக டெக்ஸ்ட் ஸ்டைல் போல்டு அண்ட் தென் கலர் வந்து ஓகே, ப்ரைமரி டார்க் வச்சுக்கலாம். ஸோ ஏதோ அந்த ப்ளூ கலர் வந்துருப்போது. ஓகே, டெக்ஸ்ட் 1. இப்போது நான் இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை டெக்ஸ்ட் 2 பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதை டெக்ஸ்ட் 2 பண்ணால் என்ன ஆகணும், இதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டால் இப்போ என்ன நடக்கும்னா, அடுத்த டெக்ஸ்ட்டு வருதுங்களா, இது போட்டால் என்ன ஆகும்னா, இதுக்கு கீழே டெக்ஸ்ட் 1 கீழே வந்துடும். ஃபைன், புரியுதுங்களா? இதுதான் வெர்டிக்கலுங்கிறது. நீங்கள் இது அடுத்து கீழே நீங்கள் என்ன ஒரு வியூ ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நான் ஒரு இமேஜ் வியூ ஆட் பண்ணேன். சும்மா சாம்பிளுக்கு இமேஜ் வியூ ஆட் பண்ணிவிட்டு இமேஜ் வியூ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு 200 dp சைஸ் வச்சுக்கலாம். ஹைட்டு ஒரு 200 dp வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது சோர்ஸ் வந்து எங்கே எடுப்போம்? சார் ஐசி லான்ச்சர் தான் நம்மகிட்ட இருக்கும். வேறு எதுவும் இல்லை, ட்ராயர் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? ரொம்ப பெருசாக இருக்கா? 100 dp. ஓகே, இதை கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போது கிராவிட்டி சென்டர் கொடுத்திங்கன்னா இது சென்டர். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெக்ஸ்ட்டு 3 போகிறேன். ஸோ இப்போது போட்டேன்னா இப்போ டெக்ஸ்ட் 2 வந்துச்சு. இந்த இடத்துல 3 மாத்திரம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லாமே வெர்டிக்கலாக 1/1 வந்துடும். ஒன்று கீழே ஒன்றா வரும், வெர்டிக்கலாக வரும். இதுதான் ஓரியன்டேஷன் இஸ் வெர்டிக்கலுங்கிறது. ஸோ இதை அப்படியே நம்ம ரன் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ரன் பண்ணிட்டாலும் இதே தான் வரப்போகுது. அது இருந்தாலும் ரன் பண்ணிவிட்டோம். பண்ணிடலாம். ஓகே, ஹோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, அது கீழே இமேஜ், அது கீழே டெக்ஸ்ட். ஸோ இப்படி தான் வரும். சரிங்களா?
இது இந்த லீனியர் லேஅவுட்டில் ஓரியன்டேஷன் இஸ் வெர்டிக்கல். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓரியன்டேஷன் ஹாரிசான்டல். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஓரியன்டேஷனை வெர்டிக்கலை எடுத்துட்டு ஹாரிசான்டல் போட்டால் என்ன நடக்கும் பாருங்க. என்னாச்சு, எல்லாமே காணா போயிடுச்சு. டெக்ஸ்ட் 1 மட்டும்தான் இருக்குது. பட் என்னென்னா டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 எல்லாமே இது வந்து ஹொரிசான்டலுங்கிறது வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி எடுத்துங்க. அதாவது ஒரு லெஃப்ட் டு ரைட் ஒரு கோடு போட்டுங்க, நீட்டாக ஒரு த்ரெட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் ஹொரிசான்டலாக போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் ஹொரிசான்டல். அதாவது வெர்டிக்கல்னால் செங்குத்தும்பாங்க தமிழில், ஹொரிசான்டல்னால் தெரியல, நீங்களே பார்த்துங்க. ஓகே ஃபைன். சரி, இப்போது நம்ம என்ன பண்ண எல்லாத்துக்கும் மேட்ச் பேரண்ட் கொடுத்ததுனால இப்போ வந்து இது ஃபுல்லாக எடுத்துக்கிறதுனால அந்தாண்ட வியூஸ் தள்ளி அந்தாண்ட போயிடுச்சு. ஸோ அதனால் இது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் போட்டு ரேப் கண்டென்ட் வந்துடுச்சுங்களா டெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இதையும் ரேப் கண்டென்ட். ஸோ இது 100. இதை மட்டும் ஏன் இது இங்கே கீழே விழுந்திருக்குன்னா இமேஜ் வியூ மட்டும் என்னன்னா லேவ். ஸோ இது 100 dps. ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இது வேணாம் இப்போதைக்கு. இதையும் ரேப் பண்ணுற பொறுத்தலாம். இது லைவ் கிராவிட்டிக்கு சென்டர் லைவ் கிராவிட்டிங்கிறனால அதனால் இப்படி வந்துச்சு. ஸோ அதனால் அப்படி கொடுத்துரு. இப்போ இதை எடுத்துடணும். ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மேட்ச் பேரண்ட்டாக இருக்கட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதுவும் ரேப் கண்ட்ரோல் கொடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று கீழே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது லேஅவுட் ஏன் அந்த இமேஜ் வியூவில் லேஅவுட் கிராவிட்டி சென்டரை எடுத்தேன்னா இது என்ன ஆகுனா இதுக்கு மீனிங் என்னென்னா லேஅவுட் கிராவிட்டி சென்டர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா இது டோட்டல் இந்த டோட்டல் பேஜுக்கு சென்டரில் வந்துடும். ஸோ அதனால் இதை என்ன பண்ணும், இதை கூட நீங்கள் எடுக்க வேணாம், அப்படியே ஸ்டாப் பண்ண கூட கொடுத்தா மேலே போய்டும். தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ இது கொஞ்சம் எலங்கேட் பண்ணி காட்டுவோம், அழகாக கொஞ்சம் இது பண்ணி காட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு மார்ஜின்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. எல்லாத்துலேயும் ஒரு மார்ஜின் வந்து ஒரு 10 dp போட்டுட்டு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, ஒரு கண்ட்ரோல் வி, இங்கே ஒரு கண்ட்ரோல். ஸோ அது பார்த்திங்கன்னா 1 2 3 4 இப்படி ஹொரிசான்டலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லீனியர் லெவலில் ஹொரிசான்டல். ஸோ இதையும் நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணிடலாம். இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் என்கிட்ட கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துடுச்சுங்களா டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3. இது சும்மா சிம்பிள் பார்ட். ஓகே, இதுதான் லீனியர் லேஅவுட்டுக்கு, அதாவது ஓரியன்டேஷன் வெர்டிக்கலுக்கும் ஹாரிசான்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன் லீனியர் லேஅவுட். அவ்வளோதான். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் லேஅவுட் பார்க்கலாம். சரிங்களா?